ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். எல்லாரும் ஒரு 2-3 நிமிடங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஏனென்றால் கர்த்தர் இந்த மாதத்துல கிருபையாய் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். குடும்பத்தில் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நமக்கு ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணணும் இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சாமுவேல் எபனேசர் என்று சொல்லி ஒரு கல்லை நாட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எல்லா தேவ மனிதர்களும் ஒரு பாயிண்ட்ல அவங்க நின்று தாங்கள் திரும்பி வந்த பாதையை திரும்பி பார்க்குறாங்க. அப்பா, இவ்வளவு தூரம் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு சொல்லும் பொழுது, தேவரீர் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே, நான் இதுக்கு பாத்திரனே கிடையாது, ஒரு கோலும் கையுமாய் நான் வந்தேன், ஆனால் 2 பரிவாரங்கள் உடையவனாய் என்னை மாற்றினீர் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். தாவீது ராஜா ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அப்பா, நான் எம்மாத்திரம், நீ என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் சொல்லுகிறார். இப்போ எல்லாரும் கேட்க போகிறோம், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்க போகிறோம். அப்பா, எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களை நினைப்பதற்கு, எங்களை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதத்திலே கர்த்தாவே பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்ததப்பா, ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் நிற்கும்படி கிருபை செய்தீரே, உம்முடைய சமூகத்தை பார்க்கும்படி கிருபை செய்தீரே. இன்னைக்கும் நாங்கள் சாகாமல் பிழைத்திருக்கிறோமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா லபா ஷந்த லபா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு எதிராய் வந்த சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் தாண்டி செல்ல கிருபை கொடுத்தீரே, தப்புவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர் அப்பா, உம்மை மகிமையின் தேவன் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. மாத்திரம் ஒரு பொருட்டா என்பதற்கு நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா என்பதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினோம். ஆகவே கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை நடத்தும்படி, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த மாதத்தில் பட்ட கஷ்டங்கள் நம்ம படக்கூடாது, இந்த மாதத்தில் வடித்த கண்ணீர் வரக்கூடாது, இந்த மாதத்தில் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலையே அப்படி எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வருகிற மாதத்தில் அந்த தேவைகளும் சந்தித்து நவம்பர் மாத தேவைகளும் சந்திக்கப்படணும். பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற மாதத்தில் வரக்கூடாது. கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். ஆகவே நம்ம இப்போவே ஜெபிக்க போறோம். இந்த நேரத்தில், கடைசி மணி நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்முடைய குடும்பத்துக்காக மன்றாடி நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 65ஆம் சங்கீதம். எல்லாரும் நீங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 69ஆம் சங்கீதம் 35, 36 வசனங்கள். 69ஆம் சங்கீதம் 35, 36 வசனங்கள். தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். ஆமென். இந்த 2 வசனத்தின் அடிப்படையில நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். இந்த 35ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, தேவன் சீயோனை ரட்சித்து. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்கிறவர். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம், இதுவரைக்கும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாவிட்டால், இதுவரைக்கும் கணவன் மனம் திரும்பாவிட்டால், இதுவரைக்கும் மனைவி அல்லது பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கலாம். இன்னைக்கு ரட்சிங்க ஆண்டவர். ஏனென்றால் ரட்சிப்பு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய குடும்பத்துல என்ன இருக்கோ இல்லையோ, ரட்சிப்பு இருந்தா சந்தோஷமா இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. இளைய குமாரன் தூரமாய் போனான், அப்பொழுது வேதனை இருந்தது. ஆனால் அவன் திரும்பி வந்த பொழுது அந்த வீட்டில் எவ்வளவு களிப்பு, எவ்வளவு ஆனந்தமான பாடல்கள், எவ்வளவு கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படாத நபரின் நிமித்தம் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எங்களை குடும்பத்தை ரட்சியும் அப்பா. சீயோனை ரட்சித்துன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது பின்வாங்கி போயிருக்கலாமே, அவர்களை ரட்சியும். சீயோனாகிய என் நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே சீயோனாகிய எனக்கு இறங்கி என் பிள்ளைகளை, என் குடும்பத்தினரை ரட்சியும் அப்பா என்று சொல்லி என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ரட்சியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ரட்சியும். சத்ருவின் பிடியில இருக்கிற பிள்ளைகள், தவறான உறவுகள்ல, தவறான பழக்க வழக்கங்கள்ல சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குவீராக, ஒரு விடுதலை உண்டாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. எங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை உண்டாக்க நீர் வல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாவத்துல சிக்கி இருந்தாலும் இப்பொழுது அந்த பாவங்கள் அற பிள்ளைகளை ஆண்டவரே மனம் திரும்ப பண்ணும் ரட்சியும் அப்பா. நீர் தொட்டால் போதும் கர்த்தாவே, நீர் பார்த்தால் போதும் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஒரு சொட்டு இரத்தத்தை அவர்கள் மேல விழ பண்ணினால் போதும் ஆண்டவரே. அவருடைய இருதயத்துக்குள்ள நீர் கதவை தட்டினால் போதுமே கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஒரு என்கவுண்டருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. பிள்ளைகளை, குடும்பத்தை, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ரட்சிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆதிநிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் தென்னன் மறையாகும். ஆதிநிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப விசுவாசத்தோடு பாடுவோமா? பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் தென்னன் மறையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் வினாய் ஆவச்சரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வினாய் ஆவச்சரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை ரட்சிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சிறை வாழ்வையும் கர்த்தர் மாற்றி சீர்வாழ்வு கொடுக்கும்படி கர்த்தர் நம் மத்தியிலே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே இறங்கி இருக்கிறார்.
உண்மையிலே நீங்க ஒருவேளை தனியாக உட்கார்ந்திருக்கலாம் அல்லது குடும்பமாக உட்கார்ந்திருக்கலாம். ஆனா ஒன்று நிச்சயம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கட்டுகிற ஒரு தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே இடிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது நம்முடைய குடும்பங்கள் ஒருவேளை கட்டப்படாமல் இருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அதாவது யூதாவின் குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. பட்டணம் அப்படின்னா ஒவ்வொரு இடம் அப்படின்னு நினைக்காதீங்க, உங்க குடும்பம். ஆமென். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகளினால பிரிந்து காணப்படலாம். இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த அக்டோபர் மாதம் இந்த 31ஆம் தேதி கிட்டத்தட்ட 11 மணி ஆக போகுது. இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, என் குடும்பத்தை கட்டுவீராக, என் குடும்பத்தை கட்டுவீராக, பிரிந்த குடும்பத்தை கட்டுவீராக, பிரிந்து கொண்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. ஒருவேளை திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருந்தா அல்லது பெற்றோர் இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை கட்டுங்க, என் பிள்ளைகளை கட்டுங்க. ஆண்டவரே அப்பா, நீங்க என் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொண்டு வாங்க, அவருடைய வாழ்க்கையை கட்டுங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை வீட்டை கட்டி கொண்டிருந்தா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு வீட்டை சீக்கிரமா கட்டி தாங்கப்பா. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? கட்டுகிற தேவன் கர்த்தர் வீட்டை கட்டாராயில், கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நான் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கட்டாவிட்டால் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் வேஸ்ட். ஆனா அதனால ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம், அப்பா கட்டுங்கப்பா. இந்த வசனத்தை நாங்கள் பிடிக்கிறோம் அப்பா. யூதாவின் பட்டணங்களை கர்த்தர் கட்டுவார் அப்படின்னா கண்டிப்பா எங்க குடும்பங்களை நீ கட்டுவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு என்னுடைய வாழ்க்கையை கட்டுங்கப்பா, என் குடும்பத்தை கட்டுங்கப்பா, என் பிள்ளைகளால ஆண்டவரே, என்னுடைய கணவரால, என் பெற்றோரால, ஆண்டவரை உடன் பிறந்தவர்களால சமாதானமே இல்லையே, என் வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வீட்டுக்குள்ளே அப்பா இந்த பிரச்சனை மாற்றி குடும்பத்தை கட்டி எழுப்புங்கப்பா, குடும்பத்தை கட்டி எழுப்புங்கப்பா. பிள்ளைகள் கட்டப்படுவார்களாக, பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும், இணைக்கப்படட்டும் அப்பா. அதே போல ராஜா, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக, குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் என்னென்ன போராட்டங்களோடு என் குடும்பம் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே, என் குடும்பம் வேதனையோடு இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் குடும்பத்தை, அவர்கள் வீட்டை கர்த்தர் கட்டுவீராக, நீர் கட்டுவீராக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியதே, அங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியதே, அங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கட்டுவார். ஆமேன். கட்டினால் மாத்திரம் போதாது, வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட குடும்பத்துல நிம்மதியாய் குடியிருந்து சுதந்தரித்துக் கொள்வார்கள். அடுத்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே நன்மையை கட்டளையிடுவார், நன்மையை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் செய்வார். நம்ம குடியிருந்து நன்மைகளை சுதந்தரித்து தலைமுறை தலைமுறையாய் வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அதுவும் ஊழியக்காரர்களுடைய தலைமுறை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் செய்வார். அப்போ ஊழியக்காரர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னும் நீங்களும் நானும் ஊழியக்காரர்கள் தான் இல்லையா? இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரரே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரையும் கர்த்தர் இரத்தத்தினால கழுவி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாமும் ஊழியக்காரர்கள் தான். ஆகவே நம்முடைய சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக நன்மையை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கட்டுகிற எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நாங்கள் குடியிருப்பது மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் நன்மையை சுதந்தரிப்போம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. நன்மையை கட்டளையிடுங்கப்பான்னு சொல்லுங்க. அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் குடியிருப்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, அதை சுதந்திரித்து கொள்ளணுமே. சந்தோஷமான நன்மையான ஈவுகளை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளணுமே. உம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டுமே. அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, என்னென்ன நன்மைக்காக உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ புதிய மாதத்துல நன்மைகளை கட்டளையிடுங்கப்பா, நன்மைகளை கட்டளையிடுங்கப்பா. ஹல்லேலூயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க, தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களில் எல்லாம் இவர்கள் எதிர்பார்க்கிறாங்களோ எதிர்பார்த்த நன்மைகளை சுதந்திரிக்கும்படி, குடும்ப வாழ்க்கை நன்மைகளை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க அப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. அவர்கள் குடியிருந்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, குழந்தை பாக்கியத்தை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளால் வரும் சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கிடைக்கட்டும். பிள்ளைகளின் பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்கும்படி செய்வீராக. தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் சுதந்திரிப்பார்களாக. ஊழியக்காரர்களின் குடும்பங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. ஊழியக்காரர்களுடைய சந்ததி தழைத்து ஓங்குவதாக. கர்த்தரின் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின் கடைசி பகுதி, அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள்.
இதை நான் இப்படி எடுக்கிறேன்னா ஆண்டவர் இவ்வளோ நன்மைகளை கொடுப்பது மாத்திரமல்ல, சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சுகமாய் வாழ்ந்து அவர்கள் சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம், ஒரு நிம்மதியை தாங்க, சமாதானத்தை தாங்க, எங்களுடைய வீடுகளிலே ஒரு நிம்மதி, ஒரு சமாதானத்தை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? அப்பா அம்மாவுக்கு நன்றி ராஜா, ஒரு சமாதானத்தால எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புவீராக ராஜா. வீடு கட்டப்பட்டால் மாத்திரம் போதாதே, அதில் குடியிருந்தால் மாத்திரம் போதாதே ஆண்டவரே, நிம்மதியாய் இருக்கணுமே, சமாதானமாய் இருக்கணுமே ஆண்டவரே. அடிக்கடி வருகிற பிரச்சனைகள், பிசாசால வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு உம்முடைய பிள்ளைகள் அமைதியாய் ஆண்டவரை நிலையான தாபரங்களிலும் சமாதானமான தாபரங்களிலும் நிலையாய் தங்கும் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. உம்முடைய பிள்ளைகள் சுகமாய் தங்கி இருப்பார்களாக, நிம்மதியாய் நித்திரை செய்வார்களாக. தூங்கும் போது ஒரு நிம்மதி, சாப்பிடும் போது ஒரு நிம்மதி, பிள்ளைகளை பார்த்தால் ஒரு நிம்மதி, வேலைக்கு போகும்போது நிம்மதி, வீட்டுக்கு வரும்போது ஒரு சமாதானம். அப்பா, அப்படி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து சுகமாய் வாசமாய் இருக்க பண்ணுங்கப்பா. உம்மை நேசிக்கிற பிள்ளைகளையா, உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக, நிம்மதியாய் இருப்பார்களாக. வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு இளைப்பாறுதல் இருக்கட்டும் ஐயா. எல்லா இடங்களும் சுற்றிட்டு வரும் பொழுது வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கட்டும் அப்பா. நிறைய பேருக்கு வீட்டுக்கு போறதுக்கே இஷ்டம் இல்லை, அவ்வளோ பிரச்சனை. ஆனா அப்படி அல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து புதிய மாதத்தில் இருந்து வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு சமாதானம், வீட்டுக்கு எப்படா போவோன்னு ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி பண்ணுவீராக. எல்லை முழுவதும் சமாதானத்தால் நிரப்புவீராக. எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்கள் குடும்பங்களை கட்டி எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை ரட்சித்து ஆண்டவரே எங்களை சுதந்திரிக்க பண்ணி நிம்மதியாய் வாசமாயிருக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ் இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்ணினாய் அவசரம் பெறும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசரம் பெறும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்ணினாய் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்நாதர் போற்றிய பாதம் பணிவோம். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்நாதர் போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரி, அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரி,
அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் பார்வல் சுகிப்போ யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் பார்வல் சுகிப்போ பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடப்பாடல் சத்தமும் ஒலி